நான் சுருக்கமாக தேவன் நம்மை உருவாக்கின திட்டம், எதற்காக தேவன் நம்மை உருவாக்கினார்? குடும்பமாக வந்திருக்கிற நீங்கள், குடும்பமாக தேவன் எதற்கு உங்களை அழைத்து வந்திருக்கிறார்? எதற்காக கர்த்தர் உங்களை குடும்பமாக அவர் வைத்திருக்கிறார் என்ற காரியங்களை குறித்து நான் ஒரு சில நிமிடங்கள் பேச போகிறேன். இன்று செய்திக்காக நான் தெரிந்து கொண்ட வேத வசனம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இந்த வேத வசனம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். தேவன் என்ன செய்தாராம்? சுருக்கமா அதை நிதானமா வாசிச்சு பார்த்தா சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். இப்ப சொல்லுங்க, நம்முடைய தேவனுக்கு என்ன சாயல் இருக்கு? சாயல்னா ரூபம். என்னது? ரூபம். இப்ப நீங்க என்ன பாக்குறீங்க? எனக்கு ஒரு ரூபம் இருக்கிறது, உங்களுக்கு ஒரு ரூபம் இருக்கிறது, என் கணவனுக்கு ஒரு ரூபம் இருக்கிறது. ஆனால் தேவனுக்கு என்ன ரூபம் இருக்கிறது? நம்முடைய வேத வசனம் என்ன சொல்லுகிறது? தேவன் நமக்கு கொடுத்த அந்த 10 கட்டளை நீங்க பார்ப்பீர்களானால், நீங்கள் முதலாவது 2 கட்டளை நம்ம பார்க்கிறோம். நீங்கள் எந்த சாயலின்படி ஒரு ரூபத்தை என்ன செய்யக்கூடாது? உண்டாக்க கூடாது. ஏன் உண்டாக்க கூடாதுன்னா, தேவனுடைய சாயல் என்னது? அவர் ஆவியாயிருக்கிறார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? ஆவியாயிருக்கிறார். தேவன் ஆவியாயிருக்கிறார். ஆகையால் தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது? தேவன் மனுஷனை, அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் மனுஷனை தம்முடைய சாயலின்படி உண்டாக்கினார், ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினாராம். இது ரொம்ப ஆழமான ஒரு சப்ஜெக்ட். உங்களுக்கு புரியும்படி நான் லேசாக சொல்ல பிரயாசப்படுறேன். அப்போ தேவன் இந்த முதல் வசனத்துல பார்க்கிறோம், அங்க மண்ணை எடுத்து அவர் உண்டாக்கினார்ல, அங்க சொல்றதுக்கு முன்னால சொல்லப்பட்டிருக்கிறது, ஆணும் பெண்ணும் தன்னுடைய சாயலின்படி உண்டாக்கினார். இதற்குரிய அர்த்தம் என்ன தெரியுமா? முதலாவது நமக்கு தெரியணும், தேவனுக்கு சாயல் இல்ல, மனுஷனை தம்முடைய சாயலின்படி உண்டாக்குனார்னா இங்க வெளியே இருக்கிற ரூபம் கிடையாது, ஆண் பெண் கிடையாது. என்ன சாயல்? அவருடைய ஆவியின் சாயல், the spirit man என்று சொல்லுவார்கள், ஆவியின் சாயல்ல. ஆகியால் ஒருவேளை நீங்க கேட்கலாம், தேவ சாயலாக நான் மாற வேண்டுமானால் நான் எப்படி மாற முடியும்? நாம் இன்று தேவ அபிஷேகத்தை பற்றி மற்ற எல்லா காரியங்களை பற்றியும் பேசுகிறோம். தேவன் முதலாவது உங்களை எப்படி உண்டாக்கினார்? ஆதியில ஆதாம் ஏவலை எப்படி உண்டாக்கினாரா? தம்முடைய சாயலின்படி ஆணையும் பெண்ணையும் உருவாக்கினார். ஆகியால் தான் புதிய ஏற்பாட்டில் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, கிறிஸ்துவுக்குள் என்ன இல்லையா? ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும். என்ன சொல்லப்பட்டிருக்கு? சரீரத்துலன்னு சொல்லப்படல, கிறிஸ்துவுக்குள், in Christ there is no man or woman என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது கிறிஸ்துவின் சாயல், தேவ சாயல் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, அந்த தேவ சாயல் நமக்கு உள்ள இருக்கிற அந்த உள்ளான மனுஷன் யாரு? நமக்குள்ள இருக்கிற அந்த தேவ ஆவியானவருக்கு என்ன இல்லையா? ஆவிக்கு என்ன இல்லை? ரூபம் இல்லை. நம்ம பாட்டு பாடுவோம்ல, என்ன பாட்டு? ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் இல்லை ஆதலால் சொரூபம் ஒன்றும். இப்ப நான் தொடங்கின எல்லாம் பாடிடுவீங்க எனக்கு தெரியும். ஆவிக்கு ரூபம் இல்லை, ஆனால் மனுஷனுக்கு தேவன் என்ன செய்தார்? இந்த பூமியில மனுஷன் வாழ வேண்டுமானால் அந்த மனுஷனுக்கு ஒரு ரூபம் வேண்டும். அவன் அசை கண்ணால பார்க்கணும். இந்த பூமியில் இருக்கிறது எல்லாமே கூட பரலோகத்துக்கு நீங்க போனீங்கன்னா, அது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அன்சீன் வேர்ல்டு. அன்சீன் வேர்ல்டு என்று சொன்னா கண்ணால பார்க்கக்கூடியவைகள் அல்ல. தூதர்களானாலும் தேவனானாலும் தேவர்களானாலும் எல்லாம் கூட கண்ணால பார்க்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு என்ன இல்லை? மண்ணு சாயல் இல்லை. ஆனா தேவன் என்ன செய்தார்? ஆணையும் பெண்ணையும் உருவாக்கி என்ன செய்தாரா? எப்படி? ஸ்பிரிட்டை முதலாவது உருவாக்குகிறார். இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும், மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆணாலும் பெண்ணானாலும் அவங்களுக்குள்ள அந்த ஆத்துமாவிற்கு, அதாவது அந்த ஆவிக்கு என்ன இல்லை? ரூபம் இல்லை. தன்னுடைய சாயலின்படி உண்டாக்கி அந்த சாயலை என்ன செய்தாராம்? மண்ணினால ஒரு கூடாரத்தை உண்டாக்கினார்.
இங்க மேல இருக்கிறது பவுல் சொல்லுகிறார், இந்த கூடாரத்தை விட்டு நான் பிரியும் என்னுடைய நேரம் வந்துடுச்சு. இதை விட்டு நான் பிரிந்து போக நான் எவ்வளவோ ஆசைப்படுகிறேன். இந்த நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற இந்த மண் என்னது, இந்த உடம்பு என்னது, இந்த பூமியை விட்டு நாம் போகும் பொழுது, நாம் பரலோகத்திற்கு போகும் பொழுது நமக்குள்ள இருக்கிற இந்த ஆவி ஆத்மாதான் போகுமே தவிர என்ன போகாது, என்ன போகாது, இரத்தமும் மாம்சமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை. ஆகிய என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த ரத்தம் மாம்சம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு போகாது. தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்ன போகும், உங்கள் ஆத்துமா ரட்சிக்கப்பட்டால் பரலோக ராஜ்யம் போகும் அல்லது நரகத்துக்கு போகும். ஆனால் தேவன் உங்களுக்குள்ள ஒரு ஆவியை வைத்திருக்கிறார். அந்த ஆவி பிரசங்கில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, தேவன் தான் தந்த ஆவி எங்க போகுமா, மறுபடியும் தேவனிடத்துல திரும்பி போகும். ஆனால் மனுஷன் என்ன செய்தான், தேவ சாயலாக உண்டாக்கப்பட்ட ஆதாமும் ஏவாளும் அந்த தேவ மகிமையை இழந்து போனார்களாம். எப்படி இழந்து போனார்கள், அவர்கள் பாவம் செய்ததுனால தேவ சாயலை இழந்து போனார்கள். ஆகியால் தான் இயேசு இந்த பூமிக்கு வந்து நம்முடைய இரத்தத்தை சிலுவையில் சிந்தி மனுஷன் இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியாக. யாரிடத்துல அவன் இழந்து போனான், மனுஷன் யாரிடத்துல இழந்து போனான், சாத்தான் இடத்துல, பிசாசுக்கு அவன் கீழ்ப்படிந்ததுனால அவன் தேவ சாயலாக இருக்கிற அந்த மகிமையின் சாயலை இழந்து போனான். ஆகியால் தேவன் மனுஷனை உண்டாக்கின பொழுது மனுஷனுக்கு கொடுத்த அந்த கட்டளை என்னன்னு நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அதே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துக்கு அப்புறம் நீங்க வாசிச்சு பாருங்க. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் அவர்களை நோக்கி 5 கட்டளை கொடுக்கிறார். நீங்கள் பலுகி பெருகி, சொல்லுங்க, பலுகி 1, 2வது பெருகி பூமியை நிரப்பி, 3வது 4வது என்ன சொல்லுகிறார், அதை கீழ்ப்படுத்தி, கீழ்ப்படுத்தி என்று சொல்லுகிறார். சொல்லி கடைசி நம்ம பார்க்கிறோம், பறவைகள் நடமாடுகிற ஜீவஜந்தர்கள் ஆண்டு கொள்ளுங்கள். மனுஷனுக்கு என்ன, தேவன் எதற்காக ஆணும் பெண்ணுமாக உருவாக்கினார் என்று சொன்னால் 5 கட்டளை. நம்ம என்னெல்லாம் வாசிச்சோம், பலுகி பெருகி. நம்ம இந்த பாருங்க, நான் எப்பவும் சொல்றது உண்டு, பழுகிறோம், இப்பவும் பழுகிறோம், பெருகிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் நம்ம கீழ்ப்படுத்துகிறோமா, எதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். அதிகாரத்தை தேவன் மனுஷனுக்கு கொடுத்தார். தேவன் தன்னுடைய சாயலாக மனுஷனை உண்டாக்கி, நீங்கள் ராஜாக்களை போல இந்த பூமியில இருக்கணும் என்று தான் உண்டாக்கினார். ஆனால் மனுஷன் என்ன செய்தான், பிசாசுக்கு கீழ்ப்படிந்தான். கீழ்ப்படிதல்னா என்னது, கீழே இருக்கிறவங்கள தான், கீழே இருக்கிறவங்க தான் என்ன செய்வாங்க, கீழ்ப்படிவாங்க. உங்களுக்கு மேலே யாராவது இருந்தால் கீழ்ப்படிவாங்களா, அவங்களுக்கு கீழே நீங்க இருக்கணும். நீங்க யாருக்கு கீழ்ப்படுறீங்களோ அவங்க உங்களை விட என்னது, இப்போ பாருங்க, ஒரு டீச்சருக்கு பிள்ளைங்க கீழ்ப்படுகிறாங்க, பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படுகிறாங்க. ஆனால் மனுஷன் தேவனுக்கு மட்டும் கீழ்ப்படிய வேண்டிய மனுஷன் எப்போ பிசாசுக்கு கீழ்ப்படிஞ்சானோ அவன் கீழாக்கப்பட்டான். எப்படி ஆயிட்டான், கீழாயிட்டான். யாருக்கு கீழாயிட்டான், பிசாசுக்கு கீழாயிட்டான். ஆனால் இன்றைக்கு சுருக்கமாக சொல்கிறேன், இது 5-6 மணி நேரம் பேச வேண்டிய காரியம். ஆனால் ஒரே வார்த்தையில் சொல்ல போனா, அன்றைக்கு நம்ம இழந்து போன அந்த அதிகாரம் என்னது, அந்த அதிகாரத்தை திரும்ப நமக்கு கொடுப்பதற்கு தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். இப்போ நீங்க யாருன்றதை நீங்க அறிந்து கொள்ளணும். இப்போ நிறைய பேர் வர்றாங்க, பிசாசு பிடி என்று வருகிறார்கள், அல்லது குடும்பத்தில் பிரச்சனை என்று வர்றோம். பல காரியங்களுக்கு நம்ம அடிமைகளாக இருக்கிறோம். ஏன் அடிமையா இருக்கிறோம் தெரியுமா, நம்ம யாருன்னு நமக்கு தெரியாததுனால தான். நீங்கள் யார், சிலர் என்கிட்ட கேட்பாங்க, சிஸ்டர் உங்களுக்கு ஸ்டேஜில் நிற்கும்போது இவ்வளோ வல்லமை எங்கேருந்து வருகிறது, இவ்வளோ அபிஷேகம் எங்கேருந்து வருகிறது, தேவன் உங்களை பயன்படுத்துகிறதற்கு காரணம் என்ன, உங்களுடைய ஜெபமா, உங்களுடைய உபவாசமா, உங்களுடைய பரிசுத்தமான வாழ்க்கையா? ஜெபமும் உபவாசமும் பரிசுத்த வாழ்க்கை எல்லாம் ஒரு தேவை. நம்ம தேவ சாயலா இருக்கும் பொழுது நம்ம தேவனை போல நம்ம இருக்கணும். ஆனா இதுல உண்மை என்னன்னு சொன்னா, நான் யாருன்னு நான் அறிந்து கொண்டேன். என்னது, இந்த வெளி தோற்றம் இல்லை, இந்த பெண் ரூபம் கிடையாது, எனக்குள்ள இருக்கிற ரூபம், எனக்குள் இருப்பது யார்? நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், உங்களுக்குள்ள இருக்கிறது யார்?
உங்களுக்குள்ள இருக்கிறது யார்? நீங்க பிசாசுக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் இருப்பீர்களானால் உங்கள் சரீரமானது பிசாசுனுடைய வீடாக இருக்கும். அல்லது நீங்கள் கிறிஸ்துவனுடைய ஆவியை பெற்றவர்களாய் நீங்கள் இருந்தால் வேதம் சொல்லுகிறது தேவன் ஆவியாய் இருக்கிறார், தேவ ஆவியானவர் உங்களில் வாசமாயிருக்கிற ஆலயம் என்பதை நீங்கள் அறியீர்கள். அவங்க சரீரம் என்னது? பிசாசு இருந்தா பிசாசனுடைய வீடு. அதான் இயேசு சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், ஒரு பிசாசானவன் அந்த சரீரத்தை குறித்து சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், அந்த வீட்டை விட்டு அவன் வெளியேறிய பிறகு. பிசாசுக்கு என்னது? வீடு. பிசாசு ஆலயம் கிடையாது. பல வருஷங்களுக்கு முன்பு நான் ஊழியத்தில் ஆரம்ப நாட்கள் நான் நினைக்கிறேன் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா அப்போ தான் ஊழியத்தில் வளர ஆரம்பித்திருக்கிறேன். ஒரு நாள் ஒரு பாஸ்டரும் ஒரு பாஸ்டர்மாவும் என்னை தேடி வந்தார்கள். அப்போ எனக்கு தெரிஞ்ச அப்போ ஊழியெல்லாம் பிசாசு துரத்துறது தான். வந்தார்கள், வந்துட்டு சொன்னாங்க, அந்த பாஸ்டர் சொன்னாங்க, சிஸ்டர் என் மனைவிக்கு 10 வருஷமா கண்டினியூஸாக வயிற்று வலி இருக்கிறது. இந்த வயிற்று வலி என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் போகவே இல்லை. நேற்று ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் சொன்னார், சிஸ்டர் பிரீத்தாட்ட போய் நீங்கள் ஜெபம் பண்ண போங்கன்னு சொன்னாங்க. உடனே நான் சொன்னேன், சரி, எனக்கு அவங்கள பார்த்தாலே பென்டெகோஸ்ட் பாஸ்டரும் பாஸ்டர் ஒய்ஃபும், நான் இவங்களுக்கு தலையில் நான் எங்கே கை வச்சு ஜெபிக்கிறது? நான் சொன்னேன், சரி நம்ம முழங்கால் போடுவோம், 3 பேர் என்ன செய்வோம், முழங்கால் போட்டு நம்ம ஜெபிப்போம் என்று சொல்லி 3 பேரும் முழங்கால் போட்டுட்டோம். போட்டு அவரும் ஜெபம் பண்ணுறார், நானும் ஜெபம் பண்ணுறேன். அவங்க ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணுறாங்க. எனக்கு அவங்க ஜெபிக்கிறத பார்த்தா தெலுங்கு, அப்போ தான் கொஞ்சம் தெலுங்கு வருது. நானும் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் சொல்லுகிறார், நீ எழுந்து போய் அவங்க தலையில், அந்த அம்மா தலையில் கை வைத்து ஜெபம் பண்ணு. நான் சொல்கிறேன், ஆண்டவரே அவங்கெல்லாம் ரொம்ப வருஷமாக ஊழியத்தில் இருக்கிறாங்க, இன்னும் ரொம்ப வருஷமாக ஊழியத்தில் இருக்காங்க, என்னால் முடியாது ஆண்டவரே. நான் என் ஆவியானவர் எழும்பி போ, கோ லே யோர் ஹேண்ட். கர்த்தர் பேசிகிட்டே இருக்கிறார். நான் மெதுவாக எழும்பினேன். அவங்க 2 பேரும் கண்ணை மூடிட்டு இருந்தாங்க. ஆண்டு சொல்கிறத செஞ்சு முடிச்சிருவோமேன்னு போய் அவங்க தலையில் கை வச்சேன். பாருங்க, அவ்வளோ ஒல்லி அந்த அம்மாவை பார்த்தா அவங்களுக்குள்ள அவ்வளோ சத்தம் வருமானு நினைக்கவே முடியாது. கூச்சல் போட்டாங்க பாருங்க. எங்கள் வீட்டுக்கு அடுத்து இப்போ நாங்கள் இருக்கிற வீடு கம்பெனி இருந்துச்சு, அங்கே ஆயில் கம்பெனி இருந்துச்சு. அந்த கம்பெனி கடைசி வரைக்கும் சத்தம் கேட்டது. அந்த சரீரம் பார்த்தீங்கன்னா முழங்காலில் இருந்த சரீரம் உடம்பு எல்லாம் ரப்பர் மாயி ஒரு சர்ப்பத்தை போல இப்படி எழும்பி அப்படி என் வீடு அப்படி சின்ன வீடு. அப்போ அந்த வீட்டில் நெளிய ஆரம்பித்து பயங்கர சத்தம். எனக்கு ஒரு நிமிஷம் அவங்கள பார்த்தா கண்ணெல்லாம் வெளியே வந்துருச்சு, நாக்கெல்லாம் வெளியே வந்துருச்சு. ரொம்ப அனுபவம் கிடையாது அப்போ. அதை பார்த்தோன்னே, ஆனாலும் எனக்குள்ள ஒரு விசுவாசம், எனக்குள் இருக்கிற தேவன், எனக்குள் வாசமாய் இருக்கிறவர் பெரியவர், இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள் இருப்பவர், உங்களுக்குள் இருப்பவர் பெரியவர். அந்த ஒரு விசுவாசத்தில் அதை பார்த்து நான் சொன்னேன், பிசாசை இந்த சரீரத்தை விட்டு வெளியேறு. அப்பா அந்த பொம்பளை வாயை திறந்து மூடிட்டே இருக்கிறாங்க. அதுக்குள்ள இந்த பிசாசு போயிட்டே இருக்கு. உள்ள இருந்து ஒரு ஆவி பேசுது, நீங்க எல்லாம் போங்க. தெலுங்குல சொல்லுது, மீர் அந்த வெள்ளுடி நேன் ராணும், நீங்க எல்லாம் போங்க, நான் வரமாட்டேன். நான் கடைசியா சொன்னேன், உனக்குள்ள இருக்கிற ஒரு பிசாசு கூட உள்ள இருக்கக்கூடாது, வெளியே. உடனே அதை என்னை பார்த்து என்ன சொல்லிச்சு தெரியுமா? தெலுங்குல சொல்லிச்சு, அம்மா ஃபஸ்ட்டு மிரட்டி பார்த்துச்சு, கண்ணெல்லாம் வச்சு. அதுக்கு நான் பயப்படலன்னு தெரிஞ்சு போச்சு. 2வது இறங்கி வந்துருச்சு. ஃபஸ்ட்டு மிரட்டி பார்க்கும், 2வது அழுது பார்க்கும். அது சொல்லிச்சு, அம்மா 12 வருஷமா எனக்கு இதான் வீடு. இது எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா? இது நான் இல்லு. அது என்ன சொல்லிச்சு? இது என்னுடைய வீடு. இந்த வீட்டில் நான் 12 வருஷமா இருக்கிறேன். என்னை நீ இங்கேருந்து துரத்திட்டா நான் எங்கம்மா போவேன்? அழுக. அந்த பிசாசு அழுறது பார்த்து நான் சொன்னேன், இன்று இயேசுவின் இரத்தத்தினால் இந்த சரீரத்தை நான் முத்தரிக்கிறேன். பிசாசே உனக்கு இந்த சரீரத்தில் இருக்கிறதுக்கு என்ன இல்லை, இடம் இல்லை. இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தை விடு என்று சொன்ன உடனே பயங்கர கூச்சல் போட்டு, அப்படி சொல்லாத, எப்படி சொல்லாத, இயேசு கிறிஸ்து ரத்தம் என்ன சொல்லாத என்று சொல்லி அது பயங்கரமாக கூச்சல் போட்டு அள்ளை கழித்து அந்த சரீரத்தை விட்டு
போனது. 2 வருஷத்துக்கு அப்புறம்னு நினைக்கிறேன், நான் மறந்துட்டேன். அவங்கள பார்த்து ஒரு மீட்டிங்கில் பார்த்தேன். அம்மா ஞாபகம் இருக்கா, அவங்க வீட்டுக்கு வந்து நான் ஜெபம் பண்ணோம். நினச்சேன், எப்படி மறக்க முடியும் அந்த கண்ணும் அந்த நாக்கும். சொன்னாங்க, கேட்டேன். அதுக்கப்புறம் வயிற்று வலி வந்துச்சா? அன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டு போனோம் சிஸ்டர், இன்னைக்கு வரைக்கும் அந்த வயிற்று வலி வரல என்று சொன்னார்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நமக்குள் இருப்பது யார்? நீங்க யார்? நீங்க ஆணா இருந்தாலும் சரி, நீங்கள் பெண்ணா இருந்தாலும் சரி, தேவன் உங்களுக்கு ஒரு சரீரத்தை கொடுத்திருக்கிறார். ஆணாகவும் பெண்ணாகவும் அவர் உருவாக்கின ஒரு காரணம் பூமியை நிரப்புகிறதற்கும் பழுகிறதற்கும் பூமியை நிரப்புறதற்கும். ஆனா உங்களுக்குள் இருக்கிற அந்த சாயல், உங்களுக்குள் என்ன சாயல்? தேவ சாயல். தேவ சாயல். அந்த சாயலுக்கு ரூபம் இல்லாததுனால கர்த்தர் யாரையும் நிரப்ப முடியும், யாரையும் பயன்படுத்த முடியும். அது என்னுடைய விசுவாசம். ஆகியால் கர்த்தர் என்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்லுவது, எனக்குள் இருப்பது தேவ ஆவியானவர். தேவ ஆவியை பெறதுக்கு முன்னதாக ஒரு சில நீங்க கிறிஸ்தவங்களாவே பரம்பரை கிறிஸ்தவங்களாவே இருக்கலாம். ஆனா கிறிஸ்தவங்களா இருந்ததுனால நீங்க நிரப்பப்பட்டிருக்கீங்கன்றதுக்கு என்ன கிடையாது, கேரண்டி கிடையாது. ஏனென்றால் நானும் கிறிஸ்தவ குடும்பத்துல தான், பரம்பரையா கிறிஸ்தவ குடும்பம் தான். என்னுடைய தாயார் கேரளாவை சேர்ந்தவர்கள். அவர்கள் அவங்க சொல்லுவாங்க, தோமா காலத்துல இருந்தே அவர்கள் எப்படி கிறிஸ்தவங்களா பரம்பரையா வந்தவங்கன்னு சொல்லுவாங்களாம். அங்கே கேரளாவில் இருக்கிற செங்கனாச்சேரி என்ற இடத்துல அங்கே இருக்கிற பெரிய ஒரு கோயில் இப்பவும் இருக்குது, தோமா காலத்துல இருந்து இருக்கிறது. சரி, அதை விடுவோம். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நல்ல கோயிலுக்கு போவேன். எல்லா வாரமும் நான் பெங்களூரில் படிக்கும் பொழுது 2 கிலோமீட்டர் நடந்து சர்ச்சுக்கு போவேன். நல்லா படித்தேன். சாதாரண ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆனால் என் திருமணத்தின் நாள் அன்று எங்கள் திருமணத்துக்கு விரோதமாக இருந்தவர்கள் என்ன செய்துட்டாங்க? மந்திரம் செய்துட்டாங்க. செய்து திருமணமான நாள் அன்றே என் மூளையெல்லாம் என்ன ஆகி போச்சு? குழம்பி போச்சு. பயங்கர போராட்டம். கிட்டத்தட்ட 40 நாள். அதன் மத்தியில் ஒரு நாள் வீட்டிற்கு ஜெபிக்கும்படியாக பிரதர் மோகன் சிலாசரஸ் அவர்கள் வந்திருந்தார்கள். 3 நாட்கள் எங்கள் வீட்டில் எனக்காக வந்து அவர்கள் உபவாசத்தோடு ஜெபித்து விட்டு அவர்கள் திரும்பி போகும் பொழுது ஒரு நாள் என் தகப்பனை கூப்பிட்டு சொன்னார்களாம். என்ன சொன்னார்களாம்? இன்றைக்கு இவளை பிசாசு இவ்வளோ அலைக்கழிக்கிறது, ஆனால் ஒரு நாள் இவளை பார்க்கும் பொழுது பிசாசு என்ன செய்யும்? கலங்கும் என்று சொன்னாங்களாம். ஹல்லேலூயா. தேவன் பாருங்க, அப்பொழுதே அன்னைக்கு நான் பட்ட உபத்திரவம் தான் இன்னைக்கு பிசாசு பிடின்னு யாராவது வந்துட்டாங்களா விடவே மாட்டேன். அந்த பிசாசு சில நேரம் மேடையில் ஜெபித்து கொண்டு இருப்போம், பிரதரும் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. பயங்கர பிசாசு பிடிச்சதா இருக்குன்னா, இது அங்கே அம்மா பேஷண்ட்டு, அங்கே அனுப்பியிருங்க என்று சில நேரம் கூட்டி கொண்டு என்கிட்ட விட்டுருவாங்க, நீ பார்த்துக்கம்மா அப்படி என்று சொல்லி. எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த ஒரு ரோஷம், நான் பட்ட அந்த உபத்திரவம் யாருமே படக்கூடாது. 40 நாளைக்கு அப்புறம்தான் நாங்கள் கணவன் மனைவியுமாக சேர்ந்து நான் ஆந்திராவுக்கு போக வேண்டியதாயிற்று. ஆனால் இன்று பாருங்க, இன்று எத்தனை வருஷம் ஆச்சு? எங்கள் திருமணமாகி 25 வருஷம். இந்த ஏப்ரலோட சில்வர் ஜூப்ளி கொண்டாடினோம். 25 வருஷம் முடிஞ்ச பிறகு இப்போ யாராவது வந்து சொல்லட்டுமே, பிசாசு சிஸ்டர் உங்களை பிசாசு பிடிக்குமா? பிசாசு பிடிக்குமா? ஒரு நாள் ஒரு சகோதரி என்கிட்ட ஓடி வந்தாங்க, சிஸ்டர் எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்திட்டார். சொன்னேன், என்னம்மா வெளிப்படுத்தியிருக்கிறார் சொல்லுங்க என்று கேட்டேன். உடனே அவங்க சொன்னாங்க, சிஸ்டர் 40 பேர் சேர்ந்து மந்திரம் பண்ணுறாங்களாம், ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கிறார், நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. நான் சொன்னேன், 40 பேர் பண்ணட்டும், 400 பேர் பண்ணட்டும், ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிசாசுகளும் சேர்ந்து வந்தாலும் கூட எனக்குள் இருக்கிறவர் பெரியவர், எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். இந்த வல்லமைக்கு எதிராக நிற்கக்கூடிய வல்லமை இந்த பூமியில எதுவுமே கிடையாது. ஏனென்று சொன்னால், அந்த பிசாசு தோற்கடிக்கப்பட்ட சத்துரு. அவன் என்ன செஞ்சிட்டான்? தோத்து போயிட்டான். நம்ம தான் பயந்துட்டு இருக்கிறோம்.
நான் சொல்லுவேன், கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கணும்? சிங்கத்தை போல இருக்கணும். நம்முடைய தேவன் யார்? யூதா கோத்திரத்து சிங்கம். சிங்கத்தின் குட்டிகள் எப்படி இருக்கணும்? சிங்க குட்டிகளா இருக்கணுமா, ஆட்டுக்குட்டியா இருக்கணுமா? ஆனா எப்படி இருக்கிறீங்க நிறைய பேரு? நீங்களே சொல்லிட்டீங்க நாங்க ஆட்டுக்குட்டி மாதிரி இருக்கோம்னு சொல்லி. ஆனால் இன்று நான் உங்கள்கிட்ட சொல்றேன், பிசாசானவன் பாருங்க, அவன் தான் ஆட்டுக்குட்டி மாதிரி இப்ப நம்மளை பார்த்து பயப்படணும். ஆனா அவன் புலித்தோலை போர்த்து கொண்டு என்ன செய்யறான்? உங்களையும் என்னையும். ஆகியால் தான் வேத வசனம் சொல்லுகிறது, 1 பேதுரு 5:8 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போலன்னு அர்த்தம் என்ன? சிங்கம் இல்லைன்னு அர்த்தம். வெரி குட். நீங்கெல்லாம் தமிழ் நல்லா என்னை விட நல்லா தெரியும். நான் 2 வருஷம் தான் தமிழ் படித்தேன். சிங்கத்தை போல, ஆங்கில வேதாகமத்தில் லைக் எ லயன், நாட் எ லயன், லைக் எ லயன். சிங்கத்தை போல அவன் இருக்கிறான். ஆனா உண்மையான சிங்கம் யாரு? இயேசு சிங்கம் தான், சந்தேகமே இல்லை. நீங்க சொல்லுங்க, நான் சிங்கக்குட்டி, நான் சிங்கக்குட்டி. பெண்களுக்கு சொல்றேன், இன்னொரு நல்ல செய்தி சொல்றேன். ஒரு பெண் சிங்கம், அந்த பெண் சிங்கம் குட்டி போட்டுச்சுன்னா அது எப்படி இருக்குமா தெரியுமா? பெண் சிங்கமோ பெண் கரடியோ குட்டி போட்டுச்சுன்னா அந்த குட்டி பக்கத்துல யாரும் போகவே முடியாதான். அது அவ்வளோ ரோஷத்தோட தன் ஜீவனையும் கொடுத்து அந்த குட்டிகளை என்ன செய்யுமா? காக்குமா. மற்ற ஆண் சிங்கங்கள் கூட அந்த பெண் சிங்கத்து பக்கத்துல வராதான். அதனால பெண்கள் சோர்ந்து போகாதீங்க. நீங்க சொல்ல, நாங்களாம் என்ன செய்ய மாட்டோம்? சோர்ந்து போக மாட்டோம். ஒரு குட்டி போட்ட ஒரு தாயை போல, ஒரு தாய் கரடியை போல, ஒரு சிங்கத்தை போல நான் என்ன செய்வேன்? என் குடும்பத்தை நான் காத்துக்கொள்ளுவேன். ஹல்லேலூயா. ஆகியால் அந்த ரோஷம் உங்களுக்கு வேணும். உங்கள் பிள்ளைகளை குறித்து, இப்போ நான் இங்கே உட்காரும்போது தான் நான் என் கணவன்ட்டு சொன்னேன், எனக்கு 3 பிள்ளைகள் உண்டு, அழகான பிள்ளைகள் தான். ஆனால் அந்த பிள்ளைகள் வளர்ற நாட்கள்லேயே ஒரு சிங்கத்தை போல என்ன செய்ய தொடங்கினேன் தெரியுமா? அவர்களுக்காக ஜெபிக்க தொடங்கினேன். என் பிள்ளைகளும் சிங்கக்குட்டிகள், அவங்க தாழ்ச்சி அடைய மாட்டார்கள். நீங்களும் ஜெபிக்கும்போது என்ன செய்யணும்? உங்கள் பிள்ளைகளுக்காக அப்படி ஜெபிங்க. என் பிள்ளைகளை சத்துரு தொட மாட்டான், அவர்களை சுற்றிலும் நான் வேலி அடைத்திருக்கிறேன், அவர்களை சுற்றிலும் இரத்த கோட்டையை நான் வைத்திருக்கிறேன், வாதையின் கூடாரத்தை அணுகாது. இது எப்படி உண்டாகும் தெரியுமா? நீங்க தாயாராகிய நீங்கள், குடும்பத்தில் இருக்கிற பெண்ணுடைய வேலை, ஆணுடைய வேலை என்னன்னா, ஆதியாகமத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா தோட்டத்தை காக்கும்படிக்கு தேவன் உண்டாக்கினாராம். இப்ப நான் சொன்னேன் சிங்கத்தையும் சிங்கக்குட்டியும். சிஸ்டர், நீங்க பெண்கள் பக்கமா பேசுறீங்கன்னு சொல்லாதீங்க. உங்ககிட்ட நான் என்ன சொல்றேன், அந்த தாயானது, அந்த தாய் குட்டி போட்டு 5 குட்டி போட்டுருந்துச்சுன்னா சிங்கம், அந்த சிங்கத்தினுடைய தகப்பன் இருக்கு பாருங்க. சிங்க குட்டிகளுக்கு ஒரிஜினல் தகப்பன் ஒன்று உண்டு. அந்த ஆண் சிங்கம் என்ன தெரியுமா செய்யுமா? ராத்திரி பகல் தூங்காதான். என்ன செய்யுமா? He is the keeper of the house. தன்னுடைய குடும்பத்தை காக்கும்படி சுற்றி 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 அதுக்குன்னு ஒரு எல்லையை உண்டாக்கும். மரத்துல எல்லாம் பார்க்கணும், அது ஒரு ஞாபகத்தை வைக்கும். அந்த எல்லையை தாண்டி எந்த மற்றொரு சிங்கமும் என்ன செய்ய முடியாது, உள்ள வரவே முடியாது. ஆதாமை தேவன் உண்டாக்கின பொழுது அவர் என்ன சொன்னார்? இந்த தோட்டத்தை நீ காக்கணும், தோட்டத்தை காக்கணும். யார்கிட்ட இருந்து காக்க சொன்னார்? அங்க வேற மனுஷர்களே கிடையாது. யார்கிட்ட இருந்து காக்க சொன்னார்? பிசாசு உள்ளே நுழையாதபடிக்கு. ஒரு தகப்பனுடைய வேலை என்னன்னு சொன்னா, தன் மனைவியையும் தன் பிள்ளைகளும் கூட, அவர்களுக்கு எல்லா தேவைகளும் உண்டா, சம்பாதிக்கிறதோட உங்க பொறுப்பு நின்றது கிடையாது. உங்க பிள்ளைங்க ஒழுங்கா இருக்காங்களா, உங்கள் மனைவி கிட்ட தேவையெல்லாம் சந்திக்கப்படுறதா, அவங்க கூட நீங்க நேரத்தை செலவழிக்கிறீங்களா, உங்கள் பிள்ளைகளோடு நேரத்தை செலவழிக்கிறீங்களா, உங்க பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க என்று சொல்லி சுத்தி 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 வரணுமா? சுத்தி சுத்தி வரேன் தானா? ஏசு ராஜாவை நல்லா தான் சுத்தி வரீங்க. ஆனால் என்ன செய்யணும்? ஒரு குடும்பத்தின் பொறுப்பு. ஒரு கணவனும் மனைவியும் இணைந்து தன் குடும்பத்தை காக்கும் பொழுதுதான் அந்த குடும்பம் எப்படி இருக்கிறது? சத்ருவானவன் வராதபடிக்கு காக்கப்படுகிறது. ஆனால் ஆதாம் தன் வேலையில் என்ன செய்து விட்டான்? தவறிட்டான். அப்படி தவறுறனால தான் நிறைய குடும்பங்கள் என்ன வருகிறது? பிரச்சனைகள் வருகிறது. ஆகியால் பெண்களுக்கு நான் சொல்றேன், நீங்க ஜெபிக்கணும். ஒருவேளை உங்க கணவன் ரட்சிக்கப்படாது, ஐயா எப்படி பயன்படுறன்னு பாக்குறீங்க, 2 வருஷம் அவர்களுக்காக உபவாசத்தோடு நான் என்ன செஞ்சிருக்கேன்?
ஜெபித்திருக்கிறேன். என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அவங்க ரோட்டில் நடந்து வரும்போ, கம்பெனியில் வேலை முடிச்சுட்டு ரோட்டில் 11 மணிக்கு நடந்து வரும் பொழுது தேவ அபிஷேகம் அவங்க மேலே இறங்கி வந்து, அதுக்கப்புறம் அவங்களால என்ன செய்ய முடியல, இருந்த பாவ வாழ்க்கை அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியல, கண்டினியூ பண்ணவே முடியல. நீங்கள் என்ன ஜெபிக்கணும், ஆண்டவரே என் கணவன் ரட்சிக்கப்படணும். நீங்கள் ஜெபிக்கிறதோடு சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய தேவ ஆவி அவங்க மேலே ஊற்று ஆண்டவரே. என்றைக்கோ கர்த்தர் ஊற்றுவார். அன்றைக்கு அவங்க எடுக்கிற சிகரெட்டு வாயில வைக்கிறதுக்கு முன்னால் அவங்க கை பொத்து போயிடும், அல்லது பாட்டில கையில தூக்குறதுக்கு முன்னால சீ இது வந்து நாற்றன்ற ஒரு வெறுப்பு, இதை கர்த்தர் தான் உண்டாக்க முடியும். ஆமென். ஆகையால சொல்லுங்க, என் வீடு என் குடும்பம், எனக்குள்ள இருக்கிற ஆவி வந்து அந்த யூதா கோத்திரத்து சிங்கத்தின் ஆவி. நான் என்ன செய்ய மாட்டேன், சிங்கத்தின் குட்டியெல்லாம் என்ன செய்ய மாட்டோம், நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். இன்னைக்கு சொல்லுங்க, நீங்கள் சோர்ந்து போய் உங்கள் விசுவாசத்தில் நீங்கள் பலவீனம் அடைவீர்களானால் பிசாசு உங்களை பிடித்து கொள்வான். என்ன செய்யக்கூடாது, இன்றிலிருந்து சொல்லுங்க, நான் யூதா கோத்திரத்து சிங்கக்குட்டி. சிங்கக்குட்டின்னு பிள்ளைங்க சொல்லுங்க. இன்னும் சொல்லுங்க, சிங்கம் வளர வளர அது சிங்கமாய் மாறு. நான் சொல்லுங்க, நான் சிங்கம், அவர் சிங்கம்னா நானும் சிங்கம். ஆனா உங்களுக்குள் இருக்கிற ஆவி என்ன ஆவி? இயேசு சீஷர்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் இன்ன ஆவி உடையவர்கள் என்பதை அறியீர்களா? உங்களுக்கு தெரியுமா உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி என்ன ஆவின்னு தெரியுமா? என்ன ஆவி? தேவ ஆவி. தேவ ஆவி உங்களுக்குள் வரும் பொழுது உங்களுக்கு சமாதானம், சந்தோஷம், நீடிய சாந்தம், பொறுமை, ஆவிக்குரிய கனிகளும் உங்களுக்குள்ள வருகிறது, ஆவிக்குரிய வரங்களும் உங்களுக்குள்ள வருகிறது. கர்த்தர் பயன்படுத்தவும் செய்வார், உங்களுக்கு சமாதானத்தையும் கொடுப்பார். ஆகியால் இப்போ நம்ம கேட்க போறோம், என்னன்னு கேட்க போறோம், ஆண்டவரே நான் வரும்பொழுது இருந்த ஆவியை காட்டிலும் இன்னும் பல மடங்கு என்னை நிரப்பும். தேவன் என்னை எவ்வளோ நிரப்பி இருக்கிறார். ஆனால் எப்பவும் என் ஜெபம் எப்படி இருக்கும் தெரியுமா, ஆண்டவரே எனக்கு இன்னும் அதிகமாக, தூக்கத்தில் முழிக்கும் பொழுது அதான் யோசனை இருக்கும், ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னத்தை நான் உணரணும், ஆண்டவரே பிரசன்னத்தை நான் உணர வேண்டும், உம்முடைய அபிஷேகத்தினால் என்னை நிரப்பும், உம்முடைய வல்லமையினால் என்னை நிரப்பும் என்று சொல்லி ஒவ்வொரு நிமிடமும் கூட அவருடைய அபிஷேகத்திற்காக நீங்கள் வாஞ்சிக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார், தவணமுள்ள ஆத்துமாவை தான் என்ன செய்வாரா, திருப்தியாக்குவார். இன்னைக்கு நம்ம என்ன ஜெபம் பண்ண போறோம், ஆண்டவரே நான் இப்போ போகிறதற்கு முன்னதாக, எப்போ நாளைக்கு இல்லை, இன்னைக்கு சாயங்காலம் கூட்டத்தில் இல்லை, இன்னைக்கு சாயங்காலம் கூட்டத்திலையும் கர்த்தர் செய்வார். ஆனால் இந்த பிரயாசத்தோடு இப்போ ஐயா சொன்னாங்க, அவங்க சொன்ன ஒரு வார்த்தையில் நான் ஒரு சின்ன கரெக்ஷன், ஸ்ரீவில்லிபுத்தூரா இந்த ஊர் பேர், ஸ்ரீவில்லிபுத்தூருக்காக பிரதரும் சிஸ்டரும் வந்தாங்க. ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் சுயநலம் எங்கள் குடும்பத்துக்காகன்னு சொன்னாங்க. நான் இன்னும் ஒரு படி மேலே போகிறேன், உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் அப்படி சொல்லாதீங்க, எனக்காக வந்தாங்க, இன்னும் சுயநலமா சொல்லுங்க. யாருக்காக? உங்களுக்காக, எனக்காக. யாருக்காக? எனக்காக, என் குடும்பத்துக்காக வந்தார்கள். ஆகியால் இன்று இந்த அபிஷேகத்தை, ஆகியால் நம்ம இப்போ நாங்கள் நடமாடுகிற பாத்திரங்கள், ஏங்க நீங்கள் வந்தால் தான் நடக்குமா? நாங்கள் சொன்ன போல நாங்கள் தேவாலயமாய் நான் இருக்கும் பொழுது, தேவ ஆவியானவர் எனக்குள் இருக்கும் பொழுது நான் எங்கே போனாலும் என்ன, ஐ கேரி காட். தேவனை நான் சுமந்து கொண்டு, தேவ ஆவியை நான் சுமந்து கொண்டு போகிறபடினால் நான் எந்த இடத்துல நிற்கிறேனோ அதான் தேவாலயம். ரோட்டில் நின்று சில நேரம் ஜெபம் பண்ணுவேன், சில நேரம் ரயில்வே ஸ்டேஷனில் ஜெபம் பண்ணுவேன். தேவ அபிஷேகம் இறங்கி வரும் ஜனங்கள் மேலே. இன்று அந்த அபிஷேகம் உங்கள் மேலே இறங்கி வரப்போகிறது. ஹல்லேலூயா.